ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பிக்கான ஒரு அப்டேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினமே வந்து நம்மளுக்கு இந்த ஒரு அப்டேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடைக்கால தடை அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி 17ஆம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் அப்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு தகவல், அந்த கவுன்சிலிங் அண்ட் போஸ்டிங்கான ஒரு விஷயம், 2% அந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்கான ஒரு விஷயம். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது. இந்த கேஸோட ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட்டு ஹியரிங் வந்து 17th அக்டோபர் 2024 போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த யூஜிடிஆர்பிக்கான நியமனத்துக்கான இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க. ஸோ அக்டோபர் 17க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஒரு தகவல், அந்த கவுன்சிலிங் தகவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கேஸுமே வந்து ஃபைல் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த போஸ்டிங் அப்படின்றது நம்மளுக்கு டிலே ஆகி போயிட்டே இருக்குது. அதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இதை நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்னென்ன இந்த குறிய ப்ராப்ளம் வந்தது. பள்ளிக்கல்வித்துறையும் இல்லை டிஆர்பியும் ஃபேஸ் பண்ண கேசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங் போகிறதுக்கு இவ்வளோ ஒரு ப்ராசஸான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களோட பர்சன்டேஜை, அவங்களோட கோரிக்கைகளை, ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களோட விஷயத்தை வந்து கேட்கும்போது தான் ஒவ்வொரு கேஸுமே நம்மளுக்கு வருது. ஸோ அதே மாதிரி தான் இந்த 2% ஒரு கேஸ். ஸோ இதோட இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க. 17ஆம் தேதி தான் நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது நேற்றைய தினமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. பட் டைரெக்டாகவும் உங்களுக்கு இதை பற்றின தகவல் கிடைச்சிருக்கும். நம்மளோட சேனலில் இதை பற்றி அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.